முக்கிய ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்கு இந்த சித்திரை மாதம் நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக தான் இருக்கும். உங்களுடைய நாவடக்கம் பல இடத்துல உங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணுன்னே சொல்லலாம். காரணம் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் செவ்வாய் இருக்கிறதும் தான். கூடவே நீச புதனும் இந்த மாதம் சேர்ந்திருப்பதால் நிச்சயமா நீங்க பல இடத்துல அமைதி காக்கிறது மூலிமா உங்களுக்கு நன்மையை நீங்கள் உண்டு பண்ணிக்க முடியும். குறிப்பாக உத்தியோகத்தில் சக ஊழியர்கள்கிட்ட உங்களுக்கு கீழே பணிபுரியவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையை கடைப்பிடிச்சு தான் இருக்கணும். ஆனால் அதே நேரம் பூர்வ புண்ணியத்தில் உள்ள குரு உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பையும் கொடுக்கும். 3ல் சூரியன் உச்சமாக இருக்கிறதும் கூட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதும் நல்லது தான். மனைவி வேலைக்கு செல்லக்கூடியவராக இருந்தால் அவங்க மூலிமா பல ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது சற்று போராட்டமயமான காலகட்டம் தான். இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களை வேலை செய்கிறவங்க, அரசு சம்பந்தப்பட்ட தொழில்களை மேற்கொள்ளக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்களே கிடைக்கும். சோலார், பேட்டரி, எலக்ட்ரிக்கல் இந்த தொழில்களில் கூடுதல் லாபம் கிடைக்கலாம். ஆடை ஆபரண தொழில், தங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் இதிலெல்லாம் உங்களுக்கு யோகங்கள் கூடும். விவசாய சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழிலும், ஐடி சம்பந்தப்பட்ட தொழிலும் உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்குன்னே சொல்லலாம். குடும்பத்தில் அவ்வப்போது சந்தோஷம் எட்டி பார்க்கணும்னாலும் கூச்சலும் குழப்பமும் அதிகமாக காணப்படும். உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிற பழக்கம் அவசியம் தேவைப்படும். அதுதான் குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநிறுத்துன்னே சொல்லலாம். அமைதியின் மூலியமாக நீங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை எடுத்துகிட்டு வர முடியும். நீங்கள் வார்த்தையை தவறாக பயன்படுத்துனீங்கன்னா அது மற்ற குடும்ப உறுப்பினர்களை வெகு எளிதில் அது பாதிக்கும். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கடுமையை காட்டுறதை குறைச்சிக்கிட்டா நல்லது. ஆனால் அதே சமயம் பிள்ளைகளுடைய போக்கில் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். பிள்ளைகளுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் மேம்பாடாக இருக்கும். உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் நிறைய கவனம் தேவைப்படும். நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அல்லது உடல் சூடு, கட்டி அதனால் பிரச்சனைகள் அனுபவிக்கிறது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உருவாகிறது, சரியான ஜீரண சக்தி இல்லாமல் அவசரப்படுறது இதெல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்குமே பொருந்தும்னு சொல்லலாம். தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் கிடைக்கிறது. அதே சமயம் தந்தை வழி சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் கிட்டுறது, ஆன்மீக சுற்றுலா போகிறது இதெல்லாம் இந்த மாத சிறப்பு பலனா உங்களுக்கு சொல்ல முடியும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பல்லூர் வாராகி, குருவோட ஜீவசமாதி.